நலமாக இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எடுத்த முயற்சியில் பின்னோக்கி போகாமல் முன்னோக்கி போனோம் என்றால் அது நமக்கு ஒரு நல்ல முடிவை தரும் என்பதற்கான ஒரு சிறிய ஒரு கதையை சொல்லி அது பைபிளோடு சம்மந்தப்படுத்தி நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். எல்லா பறவைகளும் பறக்கிற பறவைகள் எல்லாம் அதனுடைய இரையை தேடி அது போய் சேர்ந்து கொள்ளும். அதாவது இரவில் அவரவர் கூட்டில் போய் அடைக்கலம் புகுந்துவிடும். இப்படி இப்போ ஒரு நாள் எல்லாம் உணவுப் பொருட்கள் தேடிக்கொண்டு சேர்த்து கொண்டு வருகிற வழியில் மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை பெய்ய ஆரம்பித்தவுடன் எல்லா பறவைகளும் டகடகவென்று அதன் கூட்டுக்கு போய்விட்டது. ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் மேலோக்கி பறந்து கொண்டே இருந்தது. அதை பார்த்து கீழே கூட்டுக்கு போன பறவைகள்லாம் அதை பார்த்து சிரித்தது. நாமெல்லாம் கூட்டுக்கு போகிற இதெங்கே மேலே போய் பைத்தியகாரத்தனமாக போயிட்டே இருக்குது என்று நினைத்தது. ஆனால் போனது எங்கே போனது? மேகங்களுக்கு மேலே போனது. மேகங்களுக்கு மேலே போனால் மழை வராது என்பது எல்லாரும் அறிந்ததே. அது போனது யார் என்றால் கழுகு தான் அப்படி போனது. முடிந்தவற்றில் கீழே இருக்கிறவன் யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் எடுத்த முடிவில் மாறக்கூடாது. எடுத்த முடிவில் மட்டும் மாறக்கூடாது, போக வேண்டிய இடத்துக்கு போயே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தோடு அது போய் சேர்ந்தது. அதுபோலத்தான் தாவீதுடைய பைபிளில் தாவீது என்ற ஒரு அரசன் இருந்தான். அவனுக்கு மாமனார் ஷவுல் எதிரியாய் ஆகிவிட்டான். பெற்ற மகன் அப்சலோம் எதிரியாய் ஆகிவிட்டான். சில நேரம் மறைந்து வாழ வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனாலும் ஒரு காலத்தில் அவன் இறந்து போன தாவீதின் கூடாரத்தை மீண்டும் கட்டினான் என்று ஒரு நல்ல செயல் நடந்ததை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். எதை பற்றியும் அவன் கவலைப்படவில்லை. மாமனார் எதிரியாக இருந்தாலும் சரி, மகன் எதிரியாக இருந்தாலும் சரி, நாம் எடுத்த முடிவில் மாறக்கூடாது, நாம் செய்வதை செய்தே ஆக வேண்டும் என்று அவன் இழந்து போன அவனுடைய எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றான் என்பது ஒரு சரித்திரம். அதை போல நாமும் எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. எடுத்த முயற்சியை நாம் வெற்றி பெறுவோமாக என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?